மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு தனுசு வீட்டில் முதல்ல சுக்கிரன் வந்து அமர்றார். இந்த தனுசு வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாருங்க, வெளிநாடு வாழ்வு, செலவு, இழப்புகள் அப்படி போன்ற எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய பாவம். என்ன பண்ணுவாங்க, வீட்டு வந்து பாருங்க இன்டீரியர் டெக்கார் பண்ணலான்னு நினைக்கிறேன், பண்ணுவாங்க. பண்ணலாமா? பண்ணலாம். எனக்கு வந்து பாருங்க, பியூட்டி ஐட்டம்ஸ், நான் லேடி அப்படின்னா எனக்கு பியூட்டி ஐட்டம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்கலாமா? வாங்கலாம். சுக்கிரன் 12ஆம் பாவம் அப்படின்னாலே பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் அந்த மாதிரி வாங்குவீங்க. நிறைய பேர் வந்து பாருங்கள், வீட்டுக்கு டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வைக்கிறது, சாதா சோஃபா மாற்றிட்டு ஒரு ரெக்லைனர் சோஃபா மாதிரி வாங்குறது, சாதா ஃப்ரிட்ஜை மாற்றிட்டு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இப்படி கொஞ்சம் ஆடம்பரமான விஷயங்கள் செலவுகளில் நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும். இது உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. அதுக்கும் மேலே பாக்கியஸ்தானாதிபதி புதன், அந்த பாக்கியஸ்தானாதிபதி புதன் 6ஆம் பாவத்தில் இருக்கா அப்படின்னும் போது நம்ம பெரிய லெவலில் கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளோட ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப சிம்பிள், பெரிய லெவல் கடன் வாங்க வேண்டாம். அந்த கடனும் நம்ம வந்து தனிநபர் கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம். ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் தனுசு ராசியில் வந்து அமர்றார், பெயர்ச்சியாகி அமர்றார். அது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 20, 2025 ஜனவரி 13, 2026 வரைக்கும் ஏறக்குறைய 33 நாட்கள் தனுசுல அமருவார். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த சுக்கிரனை தொடர்ந்தே புதன் வருவார். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர் மாதம், அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 16 வரைக்கும் தனுசுல அமருவார். பொதுவாக இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா, லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் அப்படின்னாலே காதல், அதிர்ஷ்டம், சுகபோக வாழ்க்கை, இனிமை, சந்தோஷம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவன். அதுக்கும் மேலே காதல், காமம், பள்ளியறை இதுவும் உண்டு. புதன் அப்படின்னாலே சமயோஜித புத்தி, என்னோட அதீத புத்திசாலித்தனம், ஸ்மார்ட் ஒர்க், சாதுரியம், இதெல்லாம் குறிக்கக்கூடியவன். பொதுவாகவே இந்த புதன் வந்து பாருங்கள், ஒரு சுய ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது சுகதாயாஸ்தானம். இங்கே புதன் இருக்கான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த நெகட்டிவ் இம்பேக்டும் அந்த ஜாதகத்தில் பெருமளவு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் நடக்கக்கூடியது, நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது, நிறைய விஷயம் ஒன்றுத்தோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா புதன் தான். புதன் சுபரோடு சேரும்போது சுபனாக வேலை செய்வான், அசுபனோடு சேரும்போது அசுபனாக வேலை செய்வான், தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்பான். புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈரக்களிமண் அப்படின்னு சொல்லலாம். அதை பிள்ளையராகவும் பிடிக்கலாம், குரங்காவும் பிடிக்கலாம். அப்படிப்பட்ட சுக்கிரனும் புதனும் இணைவு, இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு யோகமான விஷயங்களை கொடுக்க போது. அந்த விதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது நேரம் தவறாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு தனுசு வீட்டில் முதல்ல சுக்கிரன் வந்து அமர்றார். இந்த தனுசு வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாருங்கள், வெளிநாடு வாழ்வு, செலவு, இழப்புகள் அப்படி போன்ற எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே நம்ம இங்கே சுக்கிரன் வந்து அமர்றாரு அப்படின்போது, சுக்கிரன் சனியினோட ஒரு ஃப்ரெண்டு, நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஆக பெருசாக கெட்ட விஷயம் அப்படின்றது செய்ய மாட்டார், நல்ல விஷயம்தான் செய்வார். சரி, அதுக்கு முன்னாடி இந்த சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி மகர ராசி அன்பர்கள், உங்களோட ராசி அதிபன் சனி பகவான். சனி பகவானுக்கு சுக்கிரன் நட்பு, ஓகேங்களா? சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5 மற்றும் 10க்கு அதிபன். 5 அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், அதுக்கும் அதிபன் அவன் தான். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், அதுக்கும் அதிபன் அவன் தான். அப்போ யோக கிரகமாக இவன் இருக்கிறதுனால பெரிய லெவலில் நம்மளுக்கு கஷ்டங்கள், இடையூறுகள் அதெல்லாம் தரமாட்டான். என்ன கொடுப்பான்? நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சுப விரயம் கொடுப்பான். அந்த விரயம் ஆஸ்பத்திரி செலவு, வண்டி வாகனம் பழுது செலவு அப்படிலாம் வருமா? கிடையாது. நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு சுப விரயம்னா நிறைய மகர ராசி அன்பர்கள் வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைப்பாங்க. இழப்புகள் அப்படின்றது பெருசாக கிடையாது, கம்மியாக தான் இருக்கும். பெரிய லெவலில் இழப்புகள் கிடையாது. ஸோ வந்து பாருங்கள், அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டுக்கு தேவையான கம்ஃபர்ட் திங்ஸ் வாங்குறேன். பொதுவாக இந்த சுக்கிரன் அப்படின்னாலே ஆடம்பரம், அழகு சாதன விஷயங்கள். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டு வந்து பாருங்கள் இன்டீரியர் டெக்கார் பண்ணலான்னு நினைக்கிறேன், பண்ணுவாங்க. பண்ணலாமா? பண்ணலாம். எனக்கு வந்து பாருங்கள், பியூட்டி ஐட்டம்ஸ், நான் லேடி அப்படின்னா எனக்கு பியூட்டி ஐட்டம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்கலாமா? வாங்கலாம். சுக்கிரன் 12ஆம் பாவம் அப்படின்னாலே பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு வாங்கணும் அப்படின்னு தோணும். ஜென்ஸே வந்து பாருங்கள் ஒய்ஃப்க்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி கொடுக்குறது, சாரீ வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி செப்பல்ஸ் வாங்கி கொடுக்குறது, நல்ல ஹேண்ட்பேக்ஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெண்கள் கேட்கவா வேணும்? நான் வந்து என்ன பண்ணுவேன், ஷாப்பிங் போகிறேன், நான் மகரம் ஷாப்பிங் போகிறதுக்கு ஒரு கிரெடிட் கார்டை தூக்கின்னு போயிட்டேன். என்னோட பிளான் என்ன, ஒரு 5000 ரூபாய் ஷாப்பிங் பண்ணலான்னு போனேன். அங்கே போய் பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்கோ, லொட்டு லொசுக்கு, செப்பல், ஹேண்ட்பேக்கு, காஸ்மெட்டிக்ஸு, அது இதுன்னு எல்லாத்தையும் பட்டு புடவை எல்லாத்தையும் ஒரு 1,50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டுட்டேன். இப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வாங்கலாமா? வாங்கலாம். எனக்கு கிரெடிட் கார்டு திருப்பி ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நான் பெரிய லெவலில் யோசிக்க வேணாம். ஆனால் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லை அப்படின்னும் போது நான் செலவு பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இல்லைங்க எங்கள் வீட்டில் நானும் சம்பாதிக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாங்க, அப்போ கவலையே வேண்டாம். 1,50,000 ரூபாய், 2,00,000 ரூபாய், 3,00,000 ரூபாய் கூட வாங்கிக்கோங்க, தப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நமக்காக தானே வாங்கிக்கிறோம். நம்ம சம்பாதிக்கிறது யாருக்கா கொடுக்க போகிறோம்? போகும்போது எல்லாத்தையும் நமக்குள்ள ஒரு பெட்டியை போட்டு தூக்கி நான் போக போகிறோம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? அப்போ தாராளமாக உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி வாங்குவீங்க. நிறைய பேர் வந்து பாருங்கள் வீட்டுக்கு டெக்கோர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வைக்கிறது, சாதா சோஃபா மாற்றிட்டு ஒரு ரெக்லைனர் சோஃபா மாதிரி வாங்குறது, சாதா ஃப்ரிட்ஜை மாற்றிட்டு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இப்படி கொஞ்சம் ஆடம்பரமான விஷயங்கள் செலவுகளில் நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும். இது உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பின்னாடி புதன் வந்து அங்கே இணைகிறார். புதன் வந்து உங்களுக்கு மகர ராசி அன்பர்கள் சனிக்கு நட்பா பகையா அப்படின்னா நட்பு தான், அவரும் பகை கிடையாது. ஸோ இந்த 6ஆம் வீட்டில் புதன் வர்றது அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னா அப்படி நம்ம பெரிய லெவலில் யோசிக்க முடியாது. ஆனால் மகர ராசி அன்பர்கள் உங்களை 6ஆம் பாவத்தினோட அதிபன் 6 மற்றும் 9க்கு அதிபனே வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான். இவன் 6ஆம் பாவத்தில் வருவதனால இது வந்து நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. கடன் பெரிய லெவலில் வாங்கவும் வேணாம், கடன் கொடுக்கவும் வேண்டாம். யார்கிட்டையும் தேவையில்லாமல் பகை அப்படின்றது வேண்டாம். மகரம் எல்லாருக்கிட்டையும் பகை பண்ணிக்குமா, பிரச்சனை பண்ணிக்குமா, சண்டை போடுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. மகரம் தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், மெழுகுவத்தி மாதிரி வாழக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் மகர ராசி அன்பர் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் அவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. திருமணமாகி 15 வருஷம் ஆகிட்டு இருக்கும், தங்கச்சிங்களுக்கு தம்பிங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இவங்க தான் கடைசி பையனாக இருப்பாங்க. மூத்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை பார்த்துக்க மாட்டான், ஆனால் இவர் பார்த்துப்பாங்க. அப்படி ஃபேமிலிக்காக வாழக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மகரம் சொல்லலாம். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். சரிங்களா? யார் கூடயும் நீங்கள் பகைச்சிக்க மாட்டீங்க. இருந்தாலும் இவங்களுக்கு மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பையன் பாரு வீட்டில் எல்லாத்தையும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான், அந்த பொண்ணு பாரு வீட்டில் எல்லாரையும் எவ்வளோ சௌக்கியமாக பார்த்துங்குது, நானும் பெற்று வச்சுங்கிறேன் அப்படின்னு உங்கள் மேலே தேவையில்லாத ஒரு கஷ்டம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். பொறாமை அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அவங்களுக்காக நம்மளால் மாற்றிக்க முடியாது. அதுக்கும் மேலே பாக்கியஸ்தானாதிபதி புதன், அந்த பாக்கியஸ்தானாதிபதி புதன் 6ஆம் பாவத்தில் இருக்கா அப்படின்னும் போது நம்ம பெரிய லெவலில் கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளோட ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப சிம்பிள், பெரிய லெவல் கடன் வாங்க வேண்டாம். அந்த கடனும் நம்ம வந்து தனிநபர் கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம். தனிநபர் கடன் வாங்குகிறோம் அப்படின் போது நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடன் வாங்கணுமா, நம்ம வந்து பாருங்கள் பேங்க்கில் வாங்கிக்கலாம். நீங்கள் எங்கே கடன் கேட்டாலும் கிடைக்கும். வாங்கலாமா, எல்லா இடத்துலையும் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு வாங்கிட்டால் நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், இந்த சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் இருக்கிறது ஆடம்பர வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பர வசதி, நல்ல செலவு செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு நான் கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கடன் வாங்கி நான் லக்ஸரிஸ் திங் வாங்குறேன். ரொம்ப சிம்பிள், நான் ஷாப்பிங் போகணும், கிரெடிட் கார்டே வந்து கடன் தானே. இல்லை நான் என்கிட்ட 10,000 ரூபாய் தான் எடுத்துகிட்டு போனேன், எனக்கு பத்தலை, நான் என்ன பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டும் நானும் போனோம், என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி நான் ஷாப்பிங் பண்ணுறேன். இப்படின்ற ஒரு அமைப்பும் வரும். ஸோ இதில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இது ரெண்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இல்லைம்மா இந்த காலகட்டம் எக்ஸாக்டாக எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா சில விதமான ட்ராப்ஸில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்ருக்கோம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா பிள்ளைங்க சார்ந்து நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம், அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும், இதுக்கும் மேலே திருமணம், குழந்தை பாக்கியம், புது வீடு கட்டுறது, இப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா?
இது சார்ந்து நீங்கள் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து நாங்கள் தனுசுங்க எங்களுக்கு என்னங்க வரும் அப்படின்றாங்க. அந்த டேரெக்டாக தனுசுக்கு நாங்கள் இங்கே பலன் சொல்லிடுறோம். டேரெக்டாக நீங்கள் மேஷத்துக்கான பொதுவான பலன் சொல்லிடுறோம். உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் அனுப்பணும் இல்லைங்களா? ஆக அந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.